வருடத்துக்காக 4 முறை என்னோடு பேசினார். And today God spoken 4 times for this year. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த கூட்டத்திற்காக மட்டுமல்ல, இந்த வருஷத்துக்காக இனி நடக்கக்கூடிய காரியங்களுக்காக 4 முறை என்னோடு பேசினார். And Lord, the God who spoke to me for like this gathering and this year, like in a prophetic way, that 4 times he spoke to me. நான் அதை எடுத்து எத்தனையோ பேப்பர்ல எழுதி எடுத்திருக்கிறேன். And I have written down in lot of papers. ஆனாலும் நான் சிலவற்றை தொகுத்து தான் சில காரியங்களையாவது நான் உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகிறேன். So I have made it that the message is shorter and I want to reveal it to you. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். And the God of army speaks to you. நான் ஆல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறேன். I am Alpha and Omega. நான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். I am the first and the last. நான் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். I can do wonderful things. நான் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறேன். The glorious God. இதோ நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. The days are coming. அந்த நாட்கள் முன் நிற்கத்தக்கவன் யார்? Who can stand in the days? அந்த நாட்கள் கொடூரமாய் இருக்கும். The days are evil and very dangerous. அந்த நாட்கள் இப்பொழுது உள்ள நாட்கள் போல் இருக்காது. These days will be not like the days which is right now we have. என் சமூகத்தை விட்டு விலகி போகிற ஜனங்கள், those who go from away my presence, அந்த நாட்கள் விழுந்து கிடப்பார்கள். in those days they will be fall. இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். I am going to come soon. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. Prepare to meet your God. இதோ நாட்கள், அதாவது நான் நாட்களை விட இன்னொரு நாளை விட மோசமாய் இருக்கிறதை பார்க்கிறேன். And day by day we could see the days are getting worse and worse. உலகத்தில் இனிவரும் சந்ததி என்னை நோக்காதபடி இருக்கும். The coming generation will not seek me. அந்த சந்ததி உருவாகும் முன்னே என் ஜனங்களை நான் சந்திக்க போகிறேன். Before that generation comes, I want to meet my people. நான் ஆல்பா ஒமேகாவாய் இருக்கிறேன். I am Alpha and Omega. நான் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறேன். I am a God who does wonderful things. நான் மகத்துவமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறேன். I am a God who does miracle things. இந்த நாட்கள் ஜனங்கள் உருமாறுகிறார்கள். In this time the people have been changed. ஆனால் அந்த நாட்கள் உருமாற முடியாது. In those days the people will not get transformed. அந்த நாட்கள் என்னை விட்டு விலகி போனவர்கள் விழுந்து போவார்கள். Those who are gone away from my presence, they will fall on those days. அந்த நாட்கள் ஆறுகள் வற்றி போகிறது. On those days the river will dry up. தண்ணீர் இல்லாத நிலை உண்டாகும். And there will be no waters. அந்த நாட்கள் உணவு கிடைத்தாலும் தண்ணீர் கிடைக்காத நிலை உண்டாகும். Those days even you get food but you will not get அதனால் water. தாகத்திலே மரிக்கிற நிலைகள் உண்டாகிறது. And we could say lot of things are crops are dry. நான் மாறாத தேவனாய் இருக்கிறேன். Unchanging God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். I am the God of sovereignty. என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? Is there anything hard for me to do? நான் மோட்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறேன். The people of all flesh. நான் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறேன். I am not a God of near also far. தந்திரமாக நுழைந்திருக்கிற ஆட்சிகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். All the kingdoms who are secretly sneaking will fall. ஒரு விதமான வைரஸ் கொள்ளை நோய் வருகிறது. And we could see lot of virus kind of disease are coming. அநேகரை வாரி கொண்டு போகிறதை பார்க்கிறேன். And it will take most of the people. அந்த நாட்கள் மகா கொடிய நாட்களாய் மாறும். In those days it will be very terrible and dangerous days. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற அவர்களை, on those days those who fear my name, ஆவியானவருமாகிய நான் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறேன். Holy Spirit will help you in those tough times. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற அவர்களுக்கு, and those people who fear on those days, ஆவியானவராகிய நான் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறேன். Holy Spirit will help them. செத்த பிரேதங்கள் ரோட்டில் கடந்தாலும், even the dead bodies will be lying on the streets, அவரவர் தங்கள் மூக்கை மூடிக்கொண்டு போவார்கள். and the people will cover their nose and go. எதை பற்றி நினைக்காமல் போவார்கள். They will not think of anything. நான் பலத்த மகா பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். I am going to do
the wonderful things in those days. என்னிலே அடைக்கலம் புகுகிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். And those who come into me as a shelter, they will be saved. அநேக வாலிப பிள்ளைகள் திடீரென்று மரிக்கிறதை பார்க்கிறேன். And I could see lot of young age people will be dying just like that. அநேக வாலிப பிள்ளைகள் திடீரென்று தற்கொலை பண்ணுகிறதை பார்க்கிறேன். Lot of youths will go and will do suicide. அரை மணி நேரத்துக்கு முன் பார்த்தவர்கள், Or half an hour before they have seen. ஒரு மணி நேரத்துக்கு முன் பார்த்தவர்கள், 1 hour before we have seen. கால் மணி நேரத்துக்கு முன் பார்த்தவர்கள், 15 minutes before we have seen. இப்பொழுது மரித்துமான செய்திகள் வருகிறதை காண்பீர்கள், கேட்பீர்கள். And the people will die, and that kind of message you will be seeing. கூட்டமாய் ஜனங்கள் தற்கொலை பண்ணுகிறதை பார்க்கிறேன். We could see lot of group of people who commit suicide. ஏன் இப்படி நடக்கிறது என்று கேள்விகள் கேட்பார்கள். Why this kind of things are happening? People will ask questions. என் சமூகத்திலே வந்து நின்று காத்திருக்கிற நபர்களை அதிலிருந்து நான் பாதுகாப்பேன். And those who come into my presence and they will wait upon them, I will save them. சேனைகளின் கர்த்தராகிய நான் பராக்கிரமசாலியாய் இருக்கிறேன். And the Lord of army is a strong strength God. இந்த உலகத்திலே அந்த நாட்களிலே நிற்கிறவன் யார்? In those days, who can stand in that day? பராக்கிரமசாலி மனங்கள் சென்று அழுவார். Even the strong people will start weeping in the presence of பல God. பட்டணங்கள் தீக்கிரையாகப்படுகின்றன. And all the nations will go into சோதோம் கோமோரா போல கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் தீக்கிரையாகிற நிலை உண்டாகிறது. Like Sodom, Gomorrah, villages and cities and towns and nations will be burned. உஷ்ணத்தினாலும் அநேகர் மரணிக்கிற நிலை உண்டாகிறது. Due to lot of heats, even that place will also be burned. உஷ்ணத்தினாலும் வெயில் தாங்க முடியாமலும் மறைக்கிற நிலைகள் உண்டாகிறது. Even to the sun of heat and the lot of heat, because of that they உலகத்தில் ஒரு பக்கம் தண்ணீரால் மூழ்கும் நிலை. in the world, one side we could see that the nations will go down under the water. இன்னொரு பக்கம் உஷ்ணத்தினால் மரிக்கிற நிலை உண்டாகிறது. On the other side we could see the lot of nations will be burnt up. நான் சேனைகளின் கர்த்தராகிய தேவனாய் இருக்கிறேன். I am the God who lords of army. இதோ நான் பராக்கிரமசாலியாய் வரப்போகிறேன். I am going to come soon with the Lord of strength. என்னை அடைக்கலமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். Those who come into my shelters are blessed. நான் என் ஜனங்களுக்காய் கொடுக்க போகிற மகிமையிலே என் ஜனங்கள் மகிழ்ந்து களிகூர்வார்கள். And the glory which I am going to give for my people, they will be happy and enjoying their presence. நான் என் ஜனத்துக்காக கொடுக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது. And whatever the rewards which I want to give it to them, it is coming with me. அந்த நாட்களிலே என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மகிமையை காண்பார்கள். And those days, those who fear my name, they will see my glory. யதார்த்தமாய் நான் நியாயம் தீர்ப்பு செய்கிற தேவனாய் இருக்கிறேன். I am a God who gives judgment. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் விசாரிப்பார் என்றது போல நான் செய்வேன். And God, I am who those days will give judgment, give righteous to the poor and judgment. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். And though in the appointed time I will judge them. பூமியின் குடிகள் யாவும் அந்த நாட்களிலே நிற்கக்கூடியவன் யார்? In those days, who can stand in those days in the tough times? என் செட்டைகளில் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறவர்கள், என்னை தேடுகிறவர்கள் மட்டும் நிற்பார்கள். Only those people who come under my shelter and those seek me can be saved in those days. இந்த ஜெபக்கூட்டம் எதற்கென்று சொல்லுகிறவர்களுக்கு அந்த நாட்கள் நிலை ஐயோ. And those people who speaks that why this prayer gathering is required, in those days they will be woe to them. வீடு கட்டிக் கொள்வார்கள். They will have built their house. பிள்ளைகளை கரை சேர்த்து விட்டோம் என்றார்கள். And they will tell that I have put all things right. ஆனால் அவர்கள் மனம் கசந்து அழுகிற நிலை உண்டாகும். The people will be weeping in those days. இனி வருகிற நாட்களில் யுத்தமும், And in coming days there will be lot of wars. பஞ்சமும், And the famine. கொள்ளை நோயும், And there will be disease. மனுஷர்களை கலங்கடிக்கிற நிலை உண்டாகிறது. This will make the human beings fear. உலகத்தின் பாடுகள், And the words and all that, whatever the tribulation, உலகத்தின் கவலைகள், and the worldly
sorrows. உலகத்தின் சவால்களை சந்திக்க முடியாமல், And the world which bringing a lot of challenges, they will not able to face it. உலகத்தின் பாடுகளையும் And the worldly tribulations, உலகத்தின் சவால்களையும் and the worldly challenges, சந்திக்க முடியாமல், they will not able to face it. என்னை எப்படி சந்திக்க முடியும்? How they will be trying to face me? உலகத்தின் சவால்களை சந்திக்க முடியுமானால், If they able to face the challenges of this world, உலகத்தின் சவால்களை சந்திக்க முடியாமல், and if you not able to face the challenge of the world, பின்வாங்கினால் எப்படி என்னை சந்திக்க முடியும்? how they will, when they backslide, how they will meet me? ஹalleluya. Hallelujah. ஒரு கூட்டம் என்னை தேடி வரும், And there's a group of people will come in search of me. ஒரு கூட்டம் என்னை உதறி தள்ளிவிட்டு போகும், And the certain group of people will leave God and they go. என்னை தேடி வருகிற கூட்டத்திற்கு And those people who seek me and come unto me, என் நீதியின் வலக்கரம் தாங்கும், and my righteous hand will support them. என் நீதியின் சூரியன் அவர்களுக்காய் உதிக்கும். My righteous sun of righteousness will be shine on them. அநேக ஊழியங்களை பார்க்கிறேன், And I can see so many அநேக ministries. சபைகளிலே இஸ்ரவேலின் ஆவி கிரியை செய்கிறதை பார்க்கிறேன். I see the lot of churches that will be operating of it. அநேக ஊழியங்கள் உலகத்தை நோக்கி ஓடுகிறதை பார்க்கிறேன். Lot of ministers are running behind the world. என் வல்லமை பொருந்தின மகிமையை நான் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். And the glory of me will be revealing in those days. எனக்கு உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும், And those who truthfully did ministry for me, உண்மை இல்லாமல் ஊழியம் செய்தவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பார்கள். those who not done the ministry truthful, I will show the difference. பரலோகத்தை நோக்கி And then they will look into the heaven, ஜனங்களை பயணிக்க வைக்காமல், and the people have to go, the people has to focus on heaven தன்னை நோக்கி செயல்படும்படியாக, rather than they are focusing on them. தன் மந்தையை திசை திருப்புகிற அவர்களுக்கு படுகுழிதான் நிலை. Or those people who scatter the sheep will be drawn into the deep pit. என் ஊழியத்தில் காரியங்களுக்கு, உண்மையான என் ஊழியங்களுக்கு, And those who do in my ministry were truthful, என்னுடைய மகிமை வெளிப்படும்படியாக இருக்கும். and my glory will reveal in them. நான் சொன்னதை செய்கிற தேவன், I am the God who does whatever I tell, நான் செய்கிறதை சொல்லுகிற தேவன். and whatever I do I tell. என் சமூகத்திலே வந்து நிற்கிறவர்களை நான் பலமுள்ளவர்களாக்குவேன். And those who come into my presence, they stand, I will strengthen them. நான் பலவீனர்களை பலமுள்ளவர்களாக்குவேன். I will make the weak strong. பாவிகளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறேன். I am a God who saves the sinner, பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறேன். forgive the sins. சுகவீனங்களை மாற்றி சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். God who heals. என் சமூகத்திலே வந்து நிற்கிற பிள்ளைகளை நான் நேசிக்கிறவராய் இருக்கிறேன். Those who come into my presence, I will love them. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறேன். I am yesterday, today and for tomorrow, forever same God. நான் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறேன். I am going to come soon. அவன் கிரியைகளுக்கு தக்க கைமாறு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். Whatever they have done good, I am going to reward them according to என் சமூகத்திலே வந்து என்னை அடைக்கலமாய் தேடுகிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் வருகிற உபத்திரங்களுக்கு பாதுகாப்பேன். And those who come into my shelter, I will save them from the worldly things. கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு வருகிற பிள்ளைகளின் மகிமையை காண்பார்கள். And those who believe in the name of the Lord, they will see the glory of the Lord. என் சமூகத்திலே வருகிற பிள்ளைகளுக்கு விதவிதமான நன்மைகளை செய்ய போகிறேன். And those who seek unto my presence, I am going to give lot of good things in their life. நான் மாறாத தேவனாய் இருக்கிறேன். I am unchanging God. ஹalleluya. Hallelujah. மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவ செய்தியாளர் திதீம் பீட்டர் பால் அவர்கள், சியோன் ஜெபக்கூடாரம். தொடர்புக்கு 9924466553 மற்றும் 9080589923. உச்சக்கடா விடுதலை உபவாச பிரார்த்தனை மாதம் தோறும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் SR மண்டபம். தொடர்புக்கு 9924466553 மற்றும் 9080589923. தொடர்பு கொள்ள
சகோதரர் திதீம் பீட்டர் பால், சியோன் ஜெபக்கூடாரம், நல்லாயன் தியான இல்லம் ஊழியங்கள், ஆலங்குளம் 627754, திருவேங்கடம் தாலுகா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட், தென்னிந்தியா. தொடர்புக்கு 9942466553 மற்றும் 9080589923.